அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் நவராத்திரியின் மறைக்கப்பட்ட ஆன்மீக சக்திகளை, அதை பற்றி மகாவதார் பாபாஜி அளித்த பரம ரகசிய போதனைகளை ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். நவராத்திரி என்பது ஒரு பண்டிகை அல்ல, ஒரு ஆடை மாறும் நாள் அல்ல, ஒரு காட்சி பார்வை அல்ல. அது உன் ஆன்மாவின் மாற்ற நாள், உன்னுள் உறங்கி கிடக்கும் தெய்வீக சக்தியை கிளர்த்தும் நாள். பார்ட் 1. நவராத்திரியின் உண்மை. நவராத்திரி என்பது தெய்வத்தின் திருவிழா அல்ல, தெய்வத்தின் சக்தி உன்னுள் விழிக்கும் நாள். பாபாஜி சொல்கிறார், அம்மையரை கோவிலில் தேடாதே, உன் இதயத்தில்தான் அவர் குடிகொண்டிருக்கிறார். நவராத்திரி 9 நாட்கள், ஷப்லி 9, சக்ரா ஆக்டிவேஷன் 9, இன்னர் பியூரிஃபிகேஷன் 9 ஸ்டெப்ஸ் டு டிவைன் அவேக்கனிங். இந்த 9 நாட்களும் மனிதனின் 9 இருள்களை அழிக்கும் நாட்களாகும். பாட்டு 3 அம்மனின் ரகசியம். 1. துர்க்கை, உன் பயங்களை உடைக்கும் சக்தி. பயம் என்பதே மனிதனை கட்டிப்போடும் முதல் சங்கிலி. நவராத்திரி முதல் 3 நாட்கள் அந்த பயத்தை எரிக்கும் நாள். 2. லட்சுமி, அருளும் ஆசியும் அழைக்கும் சக்தி. செல்வம் என்பது பணம் அல்ல, நிம்மதியே மிகப்பெரிய செல்வம். 3. சரஸ்வதி, ஞானம் விழிக்கும் சக்தி. ஞானம் கிடைத்தால் வாழ்க்கைதானே மலரும். இந்த 3 சக்திகளும் ஒன்றாக வேலை செய்தால்தான் மனிதன் முழுமை அடைவான். பார்ட் 3. பாபாஜி சொன்ன யோக ரகசியம். பாபாஜி ஒரே ஒரு மந்திரத்தால் நவராத்திரியின் சக்தியை உடனே பெறலாம் என்கிறார். அம்மை உன்னுள் உள்ளது. இதுதான் ஹிடன் மான்ட்ரா. யாரும் இதை புறம்பாக சொல்ல மாட்டார்கள். அவர் சொல்லும் மெடிடேஷன். 1. மூச்சை மெதுவாக இழு. 2. இதயத்தின் நடுவில் ஒளி விரிவடைகிறது என்று உணர். 3. அம்மை நான் அம்மைதான் என்று மனத்தில் சொல்லு. 4. 9 நிமிடங்கள் இதையே தொடரு. இந்த மெடிடேஷன் ஒருவரின் கார்மா லேயர்ஸை உடைக்கும். பார்ட் 4. ஒவ்வொரு நாளின் தனிப்பட்ட சக்தி நாள். 1. ஆற்றல் விழிப்பு, உன் வாழ்க்கையில் தடைகள் கரையும் நாள். நாள் 2. உள்ளார்ந்த கோபம், கரைவு. கோபம் நாம் சுமக்கும் நச்சு. நாள் 3. பயம் விடுதல். இந்த நாள் மன நிறைவு தரும் நாள். 4. அன்பு நிறைவு, ஹிருதய சுத்திகரிப்பு. நாள் 5. செல்வ நெருப்பு விருப்பங்கள் துடைப்பது. நாள் 6. உடலை காப்பது, சக்தி பெருகும். நாள் 7. உள்ள அமைதி தியானத்தில் நுழைவது. நாள் 8. குண்டலினி நெருப்பு. இந்த நாளை சித்தரின் நாள் என பாபாஜி சொல்கிறார். நாள் 9. பூரண விழிப்பு, உனக்குள் அம்மையரின் சக்தி முழு அளவில் பிரகாசிக்கும் நாள். பார்ட் 5. பாபாஜியின் நேரடி போதனை. பாபாஜி கூறியது, நவராத்திரி நாட்களில் மனிதன் வேண்டுவது கிடையாது, மாறுவதுதான் நடைபெறும். அவர் மேலும் சொல்கிறார், தேடுபவனுக்கு ஆசை கிடைக்கும், விழிப்புணர்வு பெறுபவனுக்கு உலகமே கிடைக்கும். பாபாஜி இந்த 9 நாட்களில் செய்ய வேண்டிய 3 கோல்டன் ரூல்ஸ். 1. சத்தமில்லாமல் இரு, மனம் கால்ம் ஆனால் தான் சக்தி புகும். 2. குறை கூறாதே, குறை கூறினால் எனர்ஜி லீக். 3. எளிமை பேணி அழகு வேண்டாம், ஹார்ட் பியூரிட்டி மட்டுமே வேண்டும். பார்ட் 6. நவராத்திரி ரகசிய பூஜை முறை. பாபாஜி கூறும் நடைமுறை. 1. ஒரே ஒரு தீபம். 2. தண்ணீர் ஒரு குவளை. 3. மனதில் ஒரு நன்றி. நாஷி ஓம் ஏம் ஹ்ரீம் க்ளீம் 9 முறை. 5. 3 நிமிடங்கள் அமைதி. இதுவே போதும். பார்ட் 7. நவராத்திரியை வாழ்வில் செயல்படுத்துவது. பாபாஜி, நவராத்திரி என்பது 9 நாள் இல்ல, உன் வாழ்க்கையை 9 படிகளில் உயர்த்தும் பாதை. இந்த 9 படிகள் பயத்திலிருந்து தைரியம், கோபத்திலிருந்து அமைதி, குறைவிலிருந்து வளம், இருளிலிருந்து ஒளி, அறியாமையிலிருந்து ஞானம். இந்த நவராத்திரியில தெய்வம் உன்னை வெளியில் வராது, நீ உன் உள்ளே செல்லும் போதுதான் தெய்வம் வெளிப்படும். பாபாஜியின் இறுதி வரிகள், உன் இதயமே கோயில், உன் மூச்சே பிரார்த்தனை, உன் வாழ்க்கையே பூஜை. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம.